ரட்சிக்க முடியலை. ஏன் எழும்ப முடியலை? தேசத்தை கையில் பிடிக்கும் நினைத்தார்கள். இவர்கள் ஜனங்களை கொண்டு குவித்தார்கள். ஜனங்களை என்ன செய்தார்கள்? கொண்டு குவித்தார்கள். அவர்களால் முடியாமல் போய்விட்டது. விஞ்ஞானியாய் உலகத்தை படைக்கும் நினைத்தார்கள். அது படைக்காமல் போய்விட்டது. ஆனால் இந்த இப்படிப்பட்ட மனிதர்கள் யாருக்கும் சமாதானத்தை கொடுக்கவில்லை. இவர்கள் யாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. எல்லாருடைய வாழ்க்கையில் இவர்கள் மரணத்தை, மனிதர்களை வெட்டி ராஜாக்கள் குவித்தார்கள். அதனால் நிம்மதியற்ற உலகமாக இருந்தது. ஆனால் இயேசு நாமம் அப்படிப்பட்டதல்ல. அது வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமே. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறேன். அல்லேலூயா. ராஜாக்கள் எழும்பினார்கள், விஞ்ஞானிகள் எழும்பினார்கள். யாரும் ஜனத்துக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கவில்லை. ஆனால் இயேசு எங்கள் ஒருவர் நம் உலகத்தில் பிறந்தார். மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய சரித்திரத்தை படைத்தார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான் சமாதானம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான் சந்தோஷம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான் நிம்மதி உண்டு. இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான் வியாதி சுகமாகும். இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான் பில்லி சுனியம் மறையும். இயேசுவின் நாமத்தினால மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு சமாதானம் உண்டாகும். வேறு எந்த நாமத்திலையும் என்ன செய்யாது? சமாதானம் உண்டாகாது. அல்லேலூயா. இந்த இயேசு பிறந்த ஒரு நோக்கம் ஒரு மதத்தை பிறப்பவில்லை, ஒரு ஜாதியை உருவாக்கவில்லை. இயேசு வந்த ஒரு நோக்கம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு வழிகாட்டியாய் வந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இருளாக கிடந்த வாழ்க்கையை ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக, ஒரு நம் வாழ்க்கையில் ஒரு மெழுகுதிரி எப்படி பற்றி எரிகிறது போல நம் வாழ்க்கையில் ஒரு விளக்கை ஏற்றும்படியாக இயேசு வந்தார். இந்த நாட்களில் நாம் இருளான வாழ்க்கையை கடந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்கப் போகிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை எனக்குள்ள வைத்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கப்போம். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்தம் சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. நட்சத்திரத்தை கண்டபோது, இந்த நட்சத்திரத்தை குறித்து உங்களுக்கு சில காரியங்களை ஒரு கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். நட்சத்திரத்தை கண்ட பிறகு மிகுந்த என்ன செய்தார்கள்? சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த நட்சத்திரம் எப்போ உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், நீங்கள் ஆதியாகமம் 1:16 நீங்கள் வாசிக்கும்போது, உலகம் உண்டாகும் போது இயேசு என்ன செய்யார்? சூரியன், சந்திரன் என்ன செய்யார்? நட்சத்திரங்கத்தெல்லாம் படைத்தார். அல்லேலூயா. இப்போ நட்சத்திரத்தை படைத்து விட்டு இந்த நட்சத்திரம் 6000 ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை வருஷம் ஆச்சாமா? 6000 வருஷம் ஆகி இந்த நட்சத்திரங்கள் காத்து கொண்டே இருக்கிறது. எப்படி காத்து கொண்டு இருக்கிறது? இயேசு பிறப்பாரு, இந்த இயேசுவை பற்றி என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும், நான் வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நட்சத்திரமும் என்ன செய்தாமா? காத்து கொண்டே இருக்குது. எத்தனை வருஷமா? 6000 வருஷமாய் காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல தேவன் இந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்லுகிறாரு. என்னாகும் 24வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அந்த நட்சத்திரம் அது நீங்களே அல்ல, தரிசிப்பேன் அல்ல,
ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். பாத்தீங்களா? அந்த நட்சத்திரம் யாரு? ஒரு மனுஷன் யோசேப்பை குறிக்கிறது. அதே நட்சத்திரமா இன்றைக்கு இயேசு பிறந்தது இன்றைக்கு நம்மளை காட்டுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் அந்த நட்சத்திரமாக இருக்கிறோம். அந்த நட்சத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், நட்சத்திரத்தை கண்ட உடனே மிகுந்த என்ன செய்தார்கள்? சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரமா நாம் வாழ்க்கையில நம்மளா இருக்கிறோம். நம்மளை காண்க போது ஜனங்கள் எப்படி இருக்கணுமா? சந்தோஷப்பட வேண்டும். அந்த நட்சத்திரம் நாம் முகத்தில் என்ன செய்ய வேண்டும்? பிரதிக்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமா? ஒரு நட்சத்திரத்தை போல இருக்க வேண்டுமா? நம் வாழ்க்கை பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டுமா? அந்த நட்சத்திரம் எப்படி பார்த்தோன்னே மக்கள் சந்தோஷப்பட்டது போல நம்மளை பார்க்கும்போது ஜனங்கள் என்ன செய்யணுமா? சந்தோஷப்படணுமா? ஏன்னு சொன்னால் இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. இவர்கள் கிறிஸ்துவின் முகம் இவர் மேல் என்ன செய்யுது? பிரகாசிக்குது. இவர்கள் என்ன செய்ய? இவர்களிடத்துல போன நமக்கு என்ன செய்யும்? நன்மை கிடைக்கும். இவர்கள் நம்மளை ஜெபித்தால் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு நம்மளை பார்த்து நட்சத்திரத்தை போல் வாழ்க்கை இருக்கணுமா? இரண்டாவது அந்த நட்சத்திரம் என்ன சொல்லுது? மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமே. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று என்றார்கள். இரண்டாவது, இந்த நட்சத்திரத்தை யாரை பிரதிபலிக்குது என்று சொன்னால் இயேசுவை காட்டுகிறது. அல்லேலூயா. நாம் வாழ்க்கை நாம் பிரகாசிக்கிறது மட்டுமல்ல, நாம் இயேசுவை என்ன செய்யணுமா? பிரதிபலிக்கணும். இவர்கள் இயேசுவை என்ன செய்யணும்? காட்ட வேண்டும். அவர் சொல்றாரு பாருங்க, அருமையான நட்சத்திரம் என்ன செய்தாமா? அவரை பணிந்து கொள்ள வந்தோம். யார? நட்சத்திரத்தை அல்ல. நட்சத்திரம் யாரை காட்டுகிறது? இயேசுவை காட்டுகிறது. அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே யாரை பணிந்து கொள்ளும்படியாய் அழைக்கிறோம்? இந்த நாட்களிலே தேவன் நம்ம நட்சத்திரத்தை போல வைத்திருக்கிறார். நாம் மற்றவர்களை இயேசுவிடத்தில் என்ன செய்யணுமா? கொண்டு வந்து பிரதிபலிக்கணும். இயேசுவை காட்டணும். இயேசுவை மெய்யான தெய்வம் என்று அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நிரூபிக்க வேண்டும். இயேசுவே தேவன் என்று சொல்லி மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு சொல்லுது, ஏன் பிரதிபலிக்கணும்னு சொன்னால் அப்போஸ்தலர் 4:13 சொல்லுகிறது, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அல்லேலூயா. யாரோடு இருந்தவர்கள்? இயேசுவோடு இருந்தவர்கள். நம்மளை பார்த்து சொல்ல வேண்டும், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அதனால தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரதிபலித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இவர்கள் யாரை காட்டுகிறார்கள்? இயேசுவை காட்டுகிறார்கள். இயேசுவை பார்க்கும்போது என்ன நடக்குது என்று சொன்னால் அற்புதம் நடக்கும். இயேசுவை பார்க்கும்போது அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரிய நட்சத்திரம் சொல்லுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதை கேட்ட பொழுது அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அனைவரும் என்ன செய்தார்கள்? கலங்கினார்கள். யாரை பார்த்து? நட்சத்திரத்தை சொல்றார். சாஸ்திரி சொல்றார்கள், நாங்கள் மேய்ப்பன் சொல்லுகிறார்கள், நாங்கள் நட்சத்திரத்தை பார்த்தோம். இயேசு என்கிற ஒருவர் பிறந்திருக்கிறார். நான் ஒரு காரியத்தை பாருங்களேன். ஒரு மனுஷன் பிறக்கிறான், ஒரு ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர்கள் குழந்தை வளர்ற வரைக்கும் என்ன செய்வோம்? இளவரசன் என்று சொல்லுவோம். ராஜா இறந்த பிறகு
அவனுக்கு அபிஷேகம் பண்ணி அடுத்தது இவர்தான் ராஜா என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. பிறக்கும் போதே ராஜாவை பிறந்தார். எவ்வளவு ஒரு நம்முடைய தேவன் பத்தியா, பிறக்கும் போதே ராஜாவாவே பிறந்தார். இன்னைக்கு நம்மளுக்கு ராஜாவா இருக்கிறார். எதை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, எதுவும் கலங்க வேண்டியதில்லை, எதை குறித்தும் பயப்படுவதில்லை. அதனால இந்த ராஜா என்ன செய்கிறாரு, பிறந்திருக்கிறார் என்று சொன்ன உடனேயே என்ன செய்தார்கள், ஏரோது ராஜா, தேசங்கள் கலங்குது. உங்களை கண்டு ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், கலங்க வேண்டும். ஏன் சொன்னால் உலகத்தில் இருக்கிறவரின் காட்டிலும் நம்மளுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. இத்தனை வருஷம் உங்களை ஏதோ ஒரு காரியம் கலங்கடித்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையே ஏதோ ஒரு வாழ்க்கை கலங்கடித்து கொண்டு இருக்குது. முன்னேறி செல்லணும் நினைக்கிறேன், ஏதோ ஒரு வாழ்க்கை கலங்கடித்து கொண்டு. ஏன் கலங்கடித்து கொண்டு இருக்கு தெரியுங்களா? அது கலங்கடிக்கிறதுக்கு உன்னை அமுத்துவதற்கு அல்ல, உன்னை விழுத்தாட்டுவதற்கு அல்ல, உன்னை முடங்கி போய் வைக்கிறதுக்கு அல்ல, உன்னை எழும்பி பிரகாசிக்கும்படியாக தான் ஒரு கலக்கத்தை உன்னை உண்டாக்குது. நம்ம நினைக்கிறோம், ஏன் எனக்கு மட்டும் இந்த கலக்கம், ஏன் எனக்கு மட்டும் இந்த நிம்மதில்லை, நான் நல்லது தானே செய்கிறேன், நன்மைக்கார காரியத்தை செய்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் கலக்கம்? யாரை தேவன் தெரிந்து கொண்டு உயர்த்த போறானோ அவனுக்கு ஒரு கலக்கம் இருந்து கொண்டு இருக்கும். ஏன் சொன்னால், நீ சுகப்பட்ட பின்பு உன் சகோதரன் என்ன செய்ய, நீ சுகப்பட்டது. மோசையை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பிறகு அவன் என்ன செய்தார் தெரியுமா, கொண்டு போய் வனாந்தரத்தில் போட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. ஏன் இந்த தேசத்தை ரட்சித்த கூடாது, தேசத்தை இவன் விடுதலை ஆக்கக்கூடாது, இவன் மூலியமா அற்புதம் நடக்கக்கூடாது. சத்துரு என்ன செய்ய, அவனை கொண்டு போய் வனாந்தரத்தில் ஆடுமைக்கு போட்டு விட்டான். ஆனால் தேவன் ஒருபோதும் விடலை. தாவீது இவன் ராஜாவாய் ஆகி விடுவான், இவனை எப்படியாவது மடங்கடிக்கப்படணும், இவனை சோர்வடைய செய்யணும், தூக்கி வனாந்தரத்தில் ஆடுகளை மாடுகளை மேய்க்க விட்டான். ஆனால் தேவன் விட்டு வைக்கல. யோசேப்பு இவன் எப்படியாவது தேசத்தை ஆளுகை செய்யக்கூடாது, ஜனங்களை போஷித்திருக்கூடாது, தூக்கி குழிகளையும் சிறைச்சாலையும் போட்டு விட்டான். ஆனால் தேவன் என்ன செய்யல, விட்டு வைக்கல. யோனாவை கூட்டு மீன் வாயில தூக்கி போட்டு விட்டார். ஆனால் தேவன் என்ன செய்யல, விட்டு வைக்க விடலை. நம்மளை கொண்டு ஒரு உயர்வை உயர்த்த போறார் என்று சொன்னால், நம்மளை கொண்டு ஒரு மேன்மைப்படுத்த போறார் என்று சொன்னால், சில நேரங்களில் சாத்தான் நம்மளை புடமிட்டு கொண்டு இருப்பான். நாம் இருதயத்தை என்ன செய்வன், கசக்கி பிழிந்து விடுவான். வாழ்க்கையே நம்மளுக்கு வெறுப்பா இருக்கும், யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு வெறுப்பா இருக்கும். நான் ஏன் வாழுகிறேன், மரித்து போனால் நலமா இருக்குமே என்று சொல்ற அளவுக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்து வைப்பான். ஏன் தெரியுமா, தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் உன்னையை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அவரை திட்டங்களை வைத்திருக்கிறார். அதனாலதான் உனக்கு இந்த சோர்வுகள். பிரியமானவர்களே, இந்த நாளில், இந்த இயேசு பிறந்த நாளில், இயேசு உங்க வாழ்க்கையில இருளெல்லாம் நீக்கி, உங்க வாழ்க்கை இருக்கிற குழப்பத்தெல்லாம் நீக்கி ஒரு விளக்கை ஏற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு விளக்கு எரிய போகிறது, உங்க வாழ்க்கை ஒரு பிரகாசிக்க போகிறது. உங்க வாழ்க்கை இழந்து போன எல்லா வாழ்க்கையும் கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அஞ்சாவது காரியத்தை சொல்லுகிறது மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ராஜா சொன்னது அவர்கள் கேட்டு போகையிலே இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. கடை பாருங்கள், அந்த நட்சத்திரம் என்ன செஞ்சதுன்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினதுங்க. கடைசி வரை என்ன செய்தது, இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள், நட்சத்திர வழியில வந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு என்ன செய்கிறார்கள், திசை மாறுகிறார்கள். திசை மாறி எங்க செய்கிறார்கள், பார்வோன் இடத்துக்கு போறார்கள், ஏரோது இடத்துக்கு போறார்கள். ஆனால் அந்த நட்சத்திரம் என்ன செய்து, இது இவர்கள் பின்விட்டு போயிட்டார்கள்,
பின்னாடி என்னது வழி விலகி போயிட்டார்களே, இவர்கள் நான் கரெக்டாக நடத்தி கொண்டு வந்தேன், இவர்கள் விலகி போயிட்டார்களே, இவர்கள் போனா போகட்டும், நான் என் வழியில போகிறேன்னு சொல்லி நட்சத்திரத்தை போகல. நட்சத்திரம் என்ன செஞ்சு சரிங்களா, வெயிட் பண்ணிட்டு கொண்டு இருந்துச்சு. அல்லேலூயா. மீண்டும் என்ன செய்தார்கள், அவர்கள் பிள்ளைகள் வருவரைக்கும், யாரு அந்த மேய்ப்பர்கள் இடத்துல சொல்லிவிட்டு மீண்டும் வருவரைக்கும் நட்சத்திரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை தேவன் உயர்த்துவர்ன்னு சொன்னால் அவருடைய பலத்த கரத்தில் என்ன செய்யுங்க, அடங்கி இருங்க. அடங்கி என்ன செய்யணுமா இருக்கணும். தேவனே என்னை உயர்த்தும், தேவனே என்னை அபிஷேகம் பண்ணும், தேவனே என்னை மேன்மைப்படுத்தும், தேவனே என்னை மேன்மையாக வையும், தேவனே என்னை உயர்த்தும், இயேசுவே என்னை ஆசீர்வதியும், தேவனே எனக்கு நன்மை செய்யும், தேவனே நான் தலைமுறையை காணச் செய்யும். ஹல்லேலூயா என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். இந்த நட்சத்திரம் அவர்கள் மீண்டும் வந்தார்கள், பிள்ளைகள் இடத்துல போய் சரியாய் கொண்டு போய் விட்டது. ஹல்லேலூயா. அப்படின்னா கடைசி வரை தேவனுடைய சித்தத்தை செய்தது. ஹல்லேலூயா. தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. நான் என்ன செய்யக்கூடாது, பாதியோடவே நின்று விடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை செய்யும் வரை, அந்த பிள்ளைகள் இருக்கும் இடத்து வரை நட்சத்திரம் மாறவில்லை. சரியாக நோக்கத்துக்கு என்ன செய்தது, அது போய்கொண்டு அந்த ஸ்தலத்தை போய் காட்டினது. காட்டின உடனேயே திரும்பி பார்க்கிறார்கள், நட்சத்திரம் மறைந்து விட்டது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், சாதாரண ஒரு மீன் தேவனுடைய சித்தத்தை செய்தது. யோனாவை கொண்டு இழுத்தது, மீண்டும் செய்தது. ஹல்லேலூயா. காக்கா தேவனுடைய சித்தத்தை செய்தது. எலியாவுக்கு ஆகாரத்தை என்ன செய்தது, கொடுத்தது, சரியான சித்தத்தை செய்தது. நட்சத்திரம் சரியான சித்தத்தை செய்தது. நீங்களும் நானும் அவருடைய சாயல இருக்கிறோம். அவருடைய சித்தத்தை செய்ய நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த நாளில் தெய்வ சமூகத்தில் என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம் சித்தத்தை செய்ய இதோ நான் வருகிறேன். உம்முடைய சித்தத்தை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறியோ அந்த சித்தத்தை செய்யும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேளுங்க. அவர் சித்தம் என்ன செய்தது, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிட விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களே. இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இரட்சகர் தாவீதின் ஊரில் என்ன செஞ்சிருக்கிறார், பிறந்திருக்கிறார். யாரிடத்துல சொல்கிறார்கள், மேய்ப்பனிடத்திலே சொல்கிறார்கள். மேய்ப்பர் என்ன செய்கிறார்கள், காதிலே கேட்டார்கள். ஹல்லேலூயா. முதலாவது 5 காரியத்தை பார்த்த நட்சத்திரம் வழி நடத்தினது. அந்த நட்சத்திரமே நீங்கள். கடைசியாக 3 காரியத்தை சொல்லுகிறேன். அந்த மேய்ப்பர் யார், நீங்கள் தான். இன்னைக்கு சொல்லுகிறாரு. அவர் என்ன செய்தார்கள், தேவ தூதன் அவர்களை பார்த்து, பயப்படாதீங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி நற்செய்தியை அறிவிக்கிறேன். இயேசுங்கிறவர் தாவீது ஊர் பெத்லகேமில் என்ன செய்தார், பிறந்திருக்கிறார் என்று சொல்லி மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள், கேட்டார்கள். 16வது வசனம். தீவிரமா வந்து மரியாளையும் யோசேப்பையும் பிள்ளைகளை கண்டார்கள். என்ன செய்தார்கள், கேட்டார்கள். 2வது கண்டார்கள். இன்னைக்கு அநேக கேட்கிறதோ விட்டு விடுகிறோம், இயேசுவை காண்கிறதை மறந்து விடுகிறோம், இயேசுவை தரிசிக்கிற மறந்து விடுகிறோம். கேட்கிறத மட்டோட வைக்கக்கூடாது. இன்னைக்கு செய்தி கேட்குற நல்லா இருக்குது என்று போயிட விடக்கூடாது.
ஆண்டவரே நான் உம்மை பார்க்கும்படி என் கண்கள் என்ன செய்ய திறந்தலுங்க சொல்லி இயேசுவை பார்க்கணும். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுது 17வது வசனம். கண்டு பிள்ளைகளை குறித்து சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். கேட்டார்கள், பார்த்தார்கள், மற்றவர்கிட்ட போய் என்ன செய்தார்கள்? பிரசித்தம் பண்ணார்கள். கேட்கிறத விடாதீங்க, பார்க்கிறத விட்டுறாதீங்க. இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க? சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த இடத்துலையும் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒருவன் எனக்கு ஊழியம் பண்ணு, நான் பிதாவானவர் உங்களை கண்ணப்படுத்துவார். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே தேவன் நீங்கள் ஒரு நட்சத்திரம், அல்லேலூயா, மற்றவர்களுக்கு வழிகாட்டி, அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் என்ன செய்யும் தெரியுமா? வழி காட்டினது, அல்லேலூயா. வழி காட்டினது மட்டுமல்ல, வழி நடந்தது. இங்கே எந்த ஒரு போர்டு போட்டிருக்குது, கோயம்புத்தூர் போட்டின்னு சொன்னால் மதுரைக்கு போகிறோம் செல்லும் வழி. ஆயிரக்கணக்கான பேர் கோயம்புத்தூர்லேருந்து என்ன செய்கிறார்கள்? மதுரைக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த வழிகாட்டி என்ன செய்யுது? அதே இடத்துல தான் நிற்கிது. வழிகாட்டி அதே இடத்துல தான் நிற்கிது. வழி மட்டும் காட்டுது, இது மதுரைக்கு போகிற ரூட்டுன்னு. ஆனால் அந்த நட்சத்திரம் அப்படி இல்லை, வழி நடத்தினது. அல்லேலூயா. இந்த ஆண்டில் ஒவ்வொரு விசுவாசி பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும்? நீங்கள் வழி நடத்துகிறவராய் மாற வேண்டும். அல்லேலூயா. கண்களை போடுவோமா? நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நட்சத்திரத்தை போல நாங்கள் ஆண்டவரே நட்சத்திரத்தை போல இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் பிரதிபலிக்கணும் ஆண்டவரே. சத்துருக்கள் எங்களை பார்த்து கலங்கடிக்கணும். நாங்கள் முன் செல்லணும். நாங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். நாங்கள் கேட்கணும். நாங்கள் காண வேண்டும். நாங்கள் ஆண்டவரை மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ண வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாளில் எல்லா குடும்பமாய் ஆசீர்வதித்து எல்லா குடும்பத்துக்கு ஒளி ஏற்றும், விளக்கேற்றும், எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதி. தேவக்கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனதாரவர்கள் தலைமுறை ஆசீர்வாதமாக இருப்பதா இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென்.